வெல்கம் டு Sarawin Samayal. இன்னைக்கு முட்டை போண்டா செய்கிறது எப்படின்னு நான் காட்ட போகிறேன். பஜ்ஜி போண்டா மாவு இல்லாமல் வீட்டில் இருக்க கடலை மாவு வச்சு எப்படி முட்டை போண்டா செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ முட்டை போண்டா செய்யறதுக்கான தேவையான பொருட்கள் என்ன? ஒரு கப் நான் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் சால்ட், கொஞ்சம் பெருங்காயத்தூள், 2 எக், அப்புறம் மிளகாத்தூள். இப்போ எப்படி நம்ம கலக்கிறது பார்க்கலாம். இப்போ ஒரு கப்பில் நம்ம மாவு எப்படி கலக்கிறது நான் காட்ட போகிறேன். கடலை மாவு ஒரு கப் எடுத்துக்கோங்க, வச்சு மிளகாய்த்தூள் நான் ஒரு 1/4 டீஸ்பூன் போடுறேன். நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு காரம் வேணுமோ அவ்வளோ நீங்கள் போட்டுக்கோங்க. பெருங்காய்த்தூள் நான் கொஞ்சமாக ஒரு சிட்டிகை எடுத்திருக்கேன். அப்புறம் சால்ட், தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு லைட்டாக இப்போ ஃபிங்கர்ஸில் இது எல்லாத்தையுமே அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா பண்ணி விட்டுட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டு கலக்கிக்கோங்க. நல்லா கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாட்டம் இல்லாமல் ஒரு 3/4 பதத்தில் நீங்கள் கலக்கி எடுத்துக்கோங்க. மாவு நல்லா கலக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எக்கு நம்ம பாயில் பண்ண எக்கை பீஸ் பீஸாக இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ எக்கு நம்ம எடுத்து போடலாம். போட்டு மாவு அது மேலே ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. திருப்பி விட்டு ஒரு 2 செகண்ட் விட்டு நீங்கள் எடுத்துடலாம். போண்டா நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ 2 நிமிஷத்தில் சுவையான முட்டை போண்டா ரெடி. இதுக்கு நீங்கள் சைடிஷாக தேங்காய் சட்னி சாஸ் வச்சு சாப்பிடலாம். குழந்தைங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க.